கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் சிறைச்சாலைக்குள்ளேயே அடித்து படுகாயமடைந்த நிலையில் சபரிவர்மன் என்ற மாற்றுத்திறனாளி கடந்த 13ஆம் தேதி கொல்லப்பட்ட வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த சிறை கைதி விசாரணை கைதியாக சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட அழைத்து செல்லப்பட்ட சபரிவர்மன் சிறைச்சாலைக்கு உள்ளேயே அங்கு 8 கைதிகள் 3 வார்டர்கள் ஆகியோர்களால் கொடூரமாக தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் உடனடியாக சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று அவர்களது உறவினர்களும் கோரிக்கை விடுத்திருந்தனர். அந்த கோரிக்கையை ஏற்று இன்று நாகர்கோயில் சிறைக்குள் விசாரணை கைதி சபரிவர்மன் கொல்லப்பட்ட வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இதுவரை நேசமணி நகர் காவல்துறையினர் இந்த வழக்கை விசாரித்து வந்தனர். இப்போது இந்த வழக்கு விசாரணை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டதால் இனிமேல் நாகர்கோயில் நேசமணி நகர் காவல் நிலைய போலீசார் விசாரிக்க மாட்டார்கள். அவர்கள் ஆவணங்களை சிபிசிஐடி போலீசாரிடம் இதுவரை விசாரித்த விவரங்கள் மற்றும் வழக்கு தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பிக்க இருக்கிறார்கள். காவல்துறையினர் மற்றும் வார்டர் கைதிகள் ஆகியோர் கூட்டாக இணைந்து சிறைச்சாலைக்குள் விசாரணை கைதி சபரிவர்மனை அடித்து கொன்றதாக அந்த வழக்கு நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மாற்றுத்திறனாளியான சபரிவர்மன் கொல்லப்படுவதற்கு முந்தைய நாள் காவல் நிலையத்தில் முழுமையான உடல்நலத்தோடு அவர் அந்த காவல் நிலைய வாசலில் உள்ள பெஞ்சில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சியும் மறுநாள் அவர் சடலமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட காட்சியும் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியது. காவல்துறையினர் விசாரணையின் போது தாக்கியிருப்பதுடன் சிறைச்சாலைக்குள் வைத்தும் அவர் தாக்கப்பட்டிருக்கிறார் என்பதால் அவருக்கு மருத்துவ சான்றிதழ் அளித்து சிறைக்கு அனுப்பிய மருத்துவர்கள் யார், நீதிபதிகள் அதை ஏன் கவனிக்கவில்லை, சிறைக்குள் கைதிகளை வைத்து ஒரு விசாரணை கைதியை அடிப்பதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறதா என பல்வேறு சந்தேகங்கள் இந்த வழக்கில் எழுந்திருக்கின்றன. ஏற்கனவே சிறையில் வைத்து அடித்து கொல்லப்பட்ட வழக்கில் இதேபோல் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு நாகர்கோவில் சிறைச்சாலைக்குள் ஒரு முக்கிய ரவுடி லிங்கம் என்பவர் இதுபோல் சிறைச்சாலைக்குள் அடித்து கொல்லப்பட்டார். அதற்கு பிறகு இது போன்ற ஒரு கொடூரமான சம்பவம் சிறைச்சாலைக்குள்ளேயே நாகர்கோவில் சிறைச்சாலைக்குள் நடந்திருக்கிறது. கடந்த 20 ஆண்டுகளில் சிறைச்சாலைக்கு உள்ளே சென்று விசாரணை கைதியாக இருந்தவர்களை அடித்து கொலை செய்யும் சம்பவங்கள் தொடர்ந்து நாகர்கோயில் சிறைச்சாலையில் நடைபெற்று வருவது குறித்து பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ள நிலையில் இந்த வழக்கு இன்று சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. கிஃப்டி.